மக்கள் அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு பைசா மாஸ்டர் தமிழ்ல செவ்வாய்க்கிழமை ஒரு பர்டிகுலர் கம்பெனியோட டீடைல் அனாலிசிஸ் பார்க்கலாம். சரிங்களா? ஏன்னா லாஸ்ட் டைம் கூட நான் உங்களுக்கு கன்சிடர் 3 அப்படின்னு ஒரு 3 கம்பெனி இன்ட்ரடியூஸ் பண்ணேன். நான் இன்ட்ரடியூஸ் பண்ணா உடனே போய் அந்த ஸ்டாக்கை வாங்கணும்னு அவசியம் கிடையாது. முதல்ல ஒன்று புரிஞ்சுக்கணும். நீங்க ப்ராப்பர் அனலைஸ் பண்ணி வாங்கணும். ஏன்னா நம்ம ஒரு ஸ்டாக்கை வாங்கிட்டு இன்னார் சொன்னாங்க அதனால வாங்கினேன், அன்னார் சொன்னாங்க அதனால வாங்கினேன்னு சொல்லி இருக்கவே கூடாது. ஒன்று. ரெண்டாவது, ஒரு ஸ்டாக்கை நீங்க வாங்குறீங்கன்னா நம்மள நிறைய பேர் செய்யற தவறுகள் என்னன்னா, கன்சிஸ்டண்டா வாங்குவோங்கிற கான்ஃபிடன்ஸ் இருந்தா மட்டும் வாங்குங்க. இப்போ ஒரு ஸ்டாக் இன்னைக்கு வாங்குறீங்க, ஸோ எவ்ரி டைம் கொஞ்சம் கொஞ்சமா அதை அக்யூமுலேட் பண்ணணும். ஏன்னா மார்க்கெட் சில நேரங்களில் மேல் நோக்கி நகரும், சில நேரம் கீழ் நோக்கி நகரும். அப்போ அந்த கீழ் நோக்கி நகர்றதுக்கான பாயிண்ட் எல்லாம் நீங்க மிஸ் பண்ணிடக்கூடாதுன்னா, மேலே இருக்கும்போது மட்டும் வாங்கக்கூடாது. எப்பப்பெல்லாம் கீழே வருதோ அப்படி சேர்த்து வாங்கணும். ஏன்னா சில நேரங்களில் நான் சொன்ன சில ஸ்டாக்ஸ் எல்லாம் நிறைய டைமு நான் சொன்னதுக்கப்புறம் கீழே வந்திருக்கும். ஓகே, அது மார்ச் ஏப்ரல் மே எப்போவுமே இயல்பாகவே அப்படி இருக்கும். மோரோவர் இப்போ இங்கே ஈரானோட வார் இருக்கு. அப்போ இந்த மாதிரி நேரங்களில் நீ என்ன பண்ணி பெட்டராக யூஸ் பண்ணிக்கணும் அப்படின்னு சொல்கிறேன் இல்லையா? அதனால பிகினர்ஸ்க்கு நான் இந்த ஒரு அட்வைஸை சொல்லிட்டு தான் இதை ஸ்டார்ட் பண்ணணும். அதனால தான் முக்கியமாக நான் சொன்னேன். இப்போ நான் சொல்லக்கூடிய இந்த ஸ்டாக்கும் கூட அனாலிசிஸ் பர்பஸுக்கு தான் யூஸ் பண்ணணுமே தவிர ஸ்டாக் பர்ச்சேஸ்க்கு யூஸ் பண்ணக்கூடாது. புரியுதா? இப்போ நம்ம எந்த மாதிரியான ஸ்டாக்கை பார்க்க போறோம்? எஸ், இந்தியாவில் மிக அதிகமாக வேகமாக வளர்ந்து வரக்கூடிய துறையான ஃபார்மா இண்டஸ்ட்ரினா நிறைய நமக்கு தெரியும். அதுல ஒன் ஆஃப் த கம்பெனி யாருன்னு பார்த்தோம்னா எரிஸ் லைஃப் சயின்சஸ். இந்த கம்பெனி தான் நம்ம லாஸ்ட் கன்சிடர் 3ல வச்சிருந்தோம். இன்னைக்கு அதை ஃபுல் டீடைல் பார்த்துடலாம். ஒரு 20,000 கோடி மார்க்கெட் கேப் இருக்கக்கூடிய இந்த கம்பெனியோட ஷேர் பிரைஸ் இன்னைக்கு 1463 ரூபாய் அரௌண்ட் சேல் ஆயிட்டு இருக்கு. இந்த ஸ்டாக்கோட பிரைஸ் ஆல் டைம் நம்ம கிளிக் பண்ணோம்னா 2017 இருந்து இது ஸ்டார்ட் ஆயிருக்கு. இது வரைக்குமே கிட்டத்தட்ட 139% க்ரோ ஆயிருக்கு. அவ்வளவுதான். ஏன்னா இப்போ மார்க்கெட் பெரிய டவுன் ட்ரெண்ட் எடுத்து உட்காந்துருக்கிறது நம்ம பார்க்க முடியும். லாஸ்ட் 1 இயரா, லாஸ்ட் 5 இயர்ல மட்டும் பார்த்தோம்னா 90% க்ரோத் இருக்கும். நீங்க லாஸ்ட் 5 இயர் மட்டும் இல்லை, லாஸ்ட் 3% எடுத்து பார்த்தாலும் அதே 97% தான் க்ரோத் இருக்கு. ஏன்னா அப்பவும் ஒரு சின்ன ஸ்லெட்ஜ் இருந்தது. இப்போதான் அது ஓரளவுக்கு ரெக்கவர் ஆயிருக்குங்கிறத பார்க்க முடியும். ஃபார்மா இண்டஸ்ட்ரியை பொறுத்த வரைக்கும் கன்சிஸ்டன்ட் க்ரோத் எப்பவுமே நம்ம எதிர்பார்க்க முடியாது. கொஞ்சம் வாலட்டிலிட்டி இருக்கும், ரொம்ப இருக்கக்கூடாது. கொஞ்சம் வாலட்டிலிட்டி இருக்கலாம், தப்பு கிடையாது. ஏன்னா ஒரு சில நேரத்தில் லாபம் கூட வரும், ஒரு நேரத்தில் கம்மியாக வரும். இப்போ ஒரு பேங்கிங் இண்டஸ்ட்ரினா அது என்னது, பேஸ்மெண்ட், அது பெருசாக வளராது. ஆனால் என்ன பண்ணும், கன்சிஸ்டன்ட் க்ரோத்தை கொடுக்கும். ஆனால் அந்த மாதிரி இது கொடுக்காது. இதெல்லாம் நிறைய நேரங்களில் மேஜிக்ஸ் ஏற்படுத்தும். ஆனால் அப்ஸ் அண்ட் டவுன்ஸோட தான் இருக்கும். இந்த கம்பெனியை 2007 அமித் பக்ஷி அப்படிங்கிறவர் ஸ்டார்ட் பண்றாரு. முக்கியமான இந்த கிரானிக்கல் டிசீஸ் சொல்லக்கூடியது, அதாவது நாட்பட்ட நோய்கள்னு சொல்லுவாங்க. டயபெட்டிஸ் ரொம்ப நாளைக்கு இருக்கும், நம்மளுக்கு இதயம் சம்பந்தமான பிரச்சனைகள், இது ரொம்ப நாளைக்கு, தோல் சம்பந்தமான பிரச்சனைகள், இது எல்லாமே உங்களுக்கு கிரானிக்கல் டிசீஸ்ல வரும். தொடர்ந்து ஒரு நாள் 2 நாள்ல முடியிற பிரச்சனை கிடையாது. ரொம்ப வருஷம் நம்ம இதுக்காக மருந்து எடுத்துக்க வேண்டிய சூழ்நிலை இருக்கும். அந்த மாதிரியான ரூட்டை கையில் எடுக்கிறது. அப்ப அது ஒரு நல்ல ஆப்பர்ச்சுனிட்டி. இன்னைக்கு மருந்து கொடுத்து இன்னைக்கு சரியாயிடும்னா அதுக்கப்புறம் அது சேல் ஆகுமா அப்படிங்கிற பட்சத்தில் இந்த மாதிரியான மருந்துகளை எடுக்கும்போது கன்சிஸ்டன்டான ரெவென்யூ இருக்கும் அப்படின்னு ஒரு சான்ஸ். ரெண்டாவது, இந்த கம்பெனி என்ன பண்றாங்கன்னா, ஒரு சில கம்பெனிகளை கிட்டத்தட்ட ஒரு 3 கம்பெனி அக்வயர் பண்ணியிருந்தாங்க. அதாவது பயோகான் பயாலஜிக்ஸ் ஒரு கம்பெனி, ஸ்விஸ் பேரண்டல்ஸ் ஒரு கம்பெனி, போக்நெட் அப்படிங்கிற ஒரு கம்பெனி, இந்த மாதிரி ஒரு 3 கம்பெனியும் என்ன பண்ணாங்கன்னா இவங்க அக்வயர் பண்ணதன் மூலமா இவங்களுடைய மார்க்கெட்டை பெருசாக்குறாங்க, வைடர் ஆக்குறாங்க. ஏன்னா அவங்களுக்கும் ஏற்கனவே பிசினஸ் இருந்திருக்கும் இல்லையா? இப்போ இந்த கம்பெனியுடைய ஆப்பர்ச்சுனிட்டிஸ் அப்படின்னா எதெல்லாம் பார்க்கலாம்? நீரிழிவு நோய், அதாவது இந்த டயபெட்டிஸ் சம்பந்தமான பிரிவில் அவங்களுக்கு இருக்கக்கூடிய ஆப்பர்ச்சுனிட்டிஸ் என்ன அப்படின்னு பார்க்கணும். செமிக்ளூடைட் அப்புறம் இன்சுலின் பிரிவு நாட்கோ ஃபார்மாவோட இணைந்து செயல்படுறாங்க. அது ஒரு பிளஸ் நம்ம பார்க்கலாம். கிட்டத்தட்ட 750 கோடியிலிருந்து 800 கோடி ரூபாய் கேபெக்ஸ் இம்ப்ரூவ் பண்ண போறாங்க. அது ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி. ரெண்டாவது, எக்ஸ்போர்ட்ஸ். இந்த ஸ்விஸ் பேரண்டல் அதெல்லாம் அக்வயர் பண்ணாங்கன்னு சொன்னோம் இல்லையா? அந்த மாதிரியான அக்வசேஷன்லாம் கவனிச்சோம்னா அவங்களுக்கு யூரோப், லாட்டின் அமெரிக்கா, ஆப்பிரிக்கா இந்த மாதிரியான வெளிநாட்டு மார்க்கெட்டும் இவங்களுக்கு கிடைச்சிருக்கிற பொழுது அது ஒரு ஆப்பர்ச்சுனிட்டியா நம்ம இங்க பார்க்க முடியும். அதுக்கு அடுத்தது, இப்போ நாள்பட்ட நோய்னு சொல்றதுல இந்த தோல் நோய் ஓகே, அது இல்லாம இப்போ சிறுநீரகம் சம்பந்தப்பட்ட நோய், அதுக்கப்புறம் மாதிரி ஆர்டிபிஷியல் பிரெக்னன்சி இருக்கு இல்லையா? இந்த மாதிரியான விஷயங்களுக்கும் கூட இவங்க சக்சஸ்ஃபுல்லா இவங்களோட ப்ரொசீஜர்ஸ் மருந்துகளை கொண்டு போயிருக்காங்க. அப்படிங்கிறது 3 விதமான ஆப்பர்ச்சுனிட்டி பார்க்குறோம். பட் நெகட்டிவும் பார்க்கணும் இல்லையா? இவங்களோட கடன், இப்போ கம்பெனிஸ்ல நிறைய அக்வயர் பண்ணியிருக்காங்க, டெப்ட் டு ஈக்விட்டி கொஞ்சம் கூடுதலாக இருக்கும். பட் பயப்பட வேண்டாம். எபிட்டாவோட கம்பேர் பண்ணும்போது அது படிப்படியாக குறைஞ்சிட்டு வரதை நம்மளால பார்க்க முடியுது. வேற என்ன மாதிரியான பிரச்சனைகள்லாம் இருக்குன்னு நம்ம கவனிச்சோம்னா, ஏற்கனவே இப்போ 2-3 கம்பெனி வாங்கி உள்ள அக்வயர் பண்ணாங்கல்ல, இந்த அக்வயர் பண்ண கம்பெனிகளை டக்குன்னு நம்ம என்ன பண்ண முடியாது, எக்ஸ்பேண்ட் பண்ணி பிசினஸ் எடுத்துட முடியுமாங்கிறதுல கொஞ்சம் சுணக்கம் ஏற்பட வாய்ப்பு இருக்கு. பட் ஏற்படும்னு சொல்ல வரல, வாய்ப்பு இருக்குன்னு சொல்றாங்க. அடுத்தது, இன்னைக்கு மார்க்கெட்ல மருந்துகளோட விலை கட்டுப்படுத்தப்படுகிறது. அது ஒரு பிரச்சனையா கூட வரதுக்கு வாய்ப்பு. இந்த மாதிரியான பிரச்சனை இவங்களுக்கு மட்டும் கிடையாது. இட் இஸ் காமன் ஃபார் ஆல் த ஃபார்மா கம்பெனி. இவங்களுக்கு மட்டும் இருக்கக்கூடிய பிரச்சனை பத்தி தான் நம்ம கவலைப்படணும். அது ஒண்ணு தான் டெப்ட் டு ஈக்விட்டி கொஞ்சம் கூடுதலா இருக்கு. இருந்தாலும் பார்த்துருவோமே. நான் ஏற்கனவே சொல்லியிருந்தேன் 20,000 கோடி ரூபாய் மார்க்கெட் கேப் இருக்கக்கூடிய இந்த கம்பெனி 1400 ரூபாய் சம்திங் அந்த ரேஞ்ச் இருக்கு. இதோட பி இப்ப இருக்க கரண்ட் பி 32. அடுத்து இதோட புக் வேல்யூன்னு பார்த்தோம்னா 262 ரூபாய் இருக்கு. இந்த கம்பெனியுடைய ROE 18.7 இது வரைக்கும் நீங்க பார்த்து வச்சிருப்பீங்க. இந்த கம்பெனியுடைய ஹையஸ்ட் பி எவ்வளவு போச்சுங்கிறதையும் இதோட ஆவரேஜ் பி என்னங்கிறதையும் ஒரு தெரிஞ்சுக்கங்க. இந்த ஹையஸ்ட் பி 2025 ஆகஸ்ட் மாசம் கிட்டத்தட்ட 70 வரைக்கும் போயிருக்கு.
இருக்கு. இதோட லோவஸ்ட் பிஇ அப்படின்னு பார்த்தோம்னா இப்போ 20 அந்த ரேஞ்ச் இருக்கு. அப்போ ஆவரேஜ் என்னன்னு பார்த்தா 29 30 இந்த ரேஞ்சு வந்து உங்களுக்கு ஆவரேஜ் பிஇ இங்கே தெரியுது. இதே நம்ம மைண்டில் வச்சுப்போம். ஏன்னா கால்குலேஷன் கண்டிப்பாக உங்களுக்கு தேவைப்படும். இந்த கம்பெனியுடைய Q1 இப்போ வரப்போகுது. வரதுக்கு முன்னாடி இருக்கிற சம்பவங்களை மட்டும் முதல்ல பார்த்துங்க. 2023 செப்டம்பர் இந்த கம்பெனியோட சேல்ஸ் 505 கோடி அந்த குவார்டருக்கான சேல்ஸ். இப்போ 750 கோடி. ஸ்லோவாக வளர்ந்து 807 வரைக்கும் போய் இப்போ திருப்பி கொஞ்சம் குறைஞ்சு இதெல்லாம் கொஞ்சம் கூட குறை இருக்கிறதுலாம் ஒன்றும் தவறு கிடையாது. இப்படி தான் நடக்கும் இந்த மாதிரி ஃபார்மாசூட்டிக்கல் கம்பெனிஸில். அடுத்து நம்ம இந்த கம்பெனியுடைய இயர்லி பார்த்தா ஒரு ஐடியா நம்ம இன் ஃபியூச்சரில் ஒரு 5 வருஷம் டார்கெட் வைக்கிறோம்னா எவ்வளோ மினிமம் பாசிபிலிட்டி இருக்குது அப்படிங்கிறத பார்க்கலாம். இந்த கம்பெனியுடைய earning per share நம்ம என்ன பண்ணலாம் 2021 எடுத்து மொத்தத்தை எடுத்தீங்கன்னா கணக்கு சரியாக வராது. ஏன்னா இந்த கம்பெனி லிஸ்ட் ஆனது 2017. ஸோ 2017 லிஸ்ட் ஆன கம்பெனி நம்ம 2017 அப்புறம் இருக்கிறது எடுக்கிறது தான் கரெக்ட். இருந்தாலும் நீங்கள் ஜஸ்ட் ஒரு கோத்ரூ பண்ணி 2017 17 ரூபா 95 பைசா அதாவது 18 ரூபாய் earning per share இருந்தது. இப்போ நமக்கு 44 ரூபாய் ஆயிருக்கு. புரியுதுங்களா? இந்த growth இன்னும் அந்த ஆப்பர்ச்சுனிட்டிஸ்லாம் ஃபுல் ஸ்விங்கில் யூஸ் ஆகலை. என்ன அந்த 3 கம்பெனி அக்வயர் பண்ணதெல்லாம் சரியா அவங்க யூஸ் பண்ணி செமிக்ளூடைட் Natco Pharma பிசினஸ் இன்னும் ஒரு பம்பின் பண்ணாங்கன்னா இது இன்னும் பெட்டரான ஸ்டேஜ் கூட போறதுக்கு சான்சஸ் இருக்கு. இந்த கம்பெனியுடைய சேல்ஸ் போன 5 வருஷத்தை மட்டும் கன்சிடரேஷன்ல எடுத்துங்க. ஏன்னா 10 எடுக்காதீங்க. 5 வருஷம் மட்டும் பார்த்தோம்னா 21%, போன 3 வருஷம் 23% அப்படின்னு இருக்கு. அதே மாதிரி நம்ம என்ன கவனிக்கணும், நெட் ப்ராஃபிட்டையும் கவனிக்கணும்னு சொல்லியிருக்கேன். நெட் ப்ராஃபிட் வைஸ் பார்க்கும்போது கூட போன 3 வருஷம் 19, போன 5 வருஷத்துல 12% மார்ஜின் கொஞ்சம் கம்மியா இருக்கு. பட் ஓவரால் இந்த கம்பெனியோட ஷேர் பிரைஸ் எப்படி வளர்ந்துருக்குன்றத நம்ம பார்க்கலாம். 5 வருஷத்துல பார்த்தா 15%, 3 வருஷத்துல பார்த்தோம்னா 25% அந்த மாதிரி வளர்ந்துருக்கு. இதில் ROI ஆவரேஜா 16% மெயின்டைன் பண்றாங்க. ஏன்னா அந்த மார்ஜின் போதும் அப்படின்னு அவன் நினைக்கலாம் கூட இல்லையா? பட் இது கம்பேர் பண்ணும்போது சன்ஃபார்மா மாதிரியான கம்பெனிகளோட கம்பேர் பண்ணிங்கன்னா கவனிங்க, சன்ஃபார்மாவை விட பெட்டர் தான் எரிஸ். 4 லட்சம் கோடி மார்க்கெட் கேப் இருக்கக்கூடிய பெரிய கம்பெனி. ஆனால் ஏரிஸ் வந்து வேற 20,000 கோடி. அந்த டிஃபரன்ஸ் இருக்கும். ஆனால் சன்ஃபார்மா மாதிரியான கம்பெனியோட காம்படிட் பண்ணக்கூடிய அளவுக்கு கூட அஸ் எ இன்வெஸ்டர் எனக்கு என்ன தேவை, ப்ராஃபிட் தான். அந்த வகையில் உங்களுக்கு சன்ஃபார்மாவோட கம்பேர் பண்ணிங்கன்னா எரிஸ் பெட்டராகவே தெரியுது. ஓகே, நம்ம ஒரு கால்குலேஷன் எப்பவுமே போடுவோம் இல்லையா? இந்த இயர் ஆன் இயர் அவங்களுடைய earning per share கால்குலேட் பண்ணோம்னா 2021 12 ரூபாய் இருந்தது. அந்த இடத்துல இருந்து நம்ம ஒரு கணக்கு எடுப்போம். நமக்கும் தெரியாது இவ்வளவுதான் போக போகுதுன்னு. ஒரு தோராயமான ஒரு கணக்கை கையில வச்சுக்கிட்டு ஒரு பொருளை வாங்கி இந்த ரேஞ்ச் வரும்னு நம்புவோம். அப்போ ஒருவேளை அது வரலாம் வராம கூட போகலாம். அட்லீஸ்ட் எதுவுமே தெரியாம தூக்கி வாங்கி வச்சுட்டு அது வரும்னு இலவு காத்த கிளி மாதிரி உட்கார்ந்து இருக்கிறத விட ஒரு சின்ன ஐடியா கிரியேட் பண்ணிக்கங்கன்னு தான் சொல்றேன். போன 6 வருஷத்துக்கான ரெக்கார்ட் நான் உங்களுக்கு ஸ்கிரீன்ல வைக்கிறேன். அதை நம்ம கொஞ்சம் டிராக் பண்ணி பார்த்தோம் அப்படின்னா கிட்டத்தட்ட 114 ரூபாய் வரைக்கும் ஒருவேளை 2034 போறதுக்கு சான்ஸ் இருக்குன்னு கெஸ் பண்றோம். பட் போகுதான்றதை பார்த்துக்கலாம். ஓகே, இவங்களோட ஆவரேஜ் பி என்ன 29 30 அந்த ரேஞ்ச் இருக்கு. ஒரு சில நேரத்தில் 35 வந்திருக்கு, 40 வந்திருக்கு. பட் நம்ம மூணையுமே கால்குலேட் பண்ணி பார்க்கலாம். இப்போ கரண்ட் மார்க்கெட் பிரைஸ் 1463 ரூபாய் இருக்கு. இது ஒருவேளை இந்த கம்பெனி 2031 30 பி தான் இருக்கு அப்படின்னா இதோடைய ஷேர் பிரைஸ் 3400 ருபீஸ் கிட்ட இருக்கும். அப்போ அது 18% பிளஸ். ஒருவேளை 35 பியா இருந்தா உங்களுக்கு 3900 ரூபாய்க்கு மேல வந்துச்சு, கிட்ட 4000 ரூபாய் வந்துருச்சு. 22% CAGRல உங்களுக்கு growth இருக்கு. ஒருவேளை 40 பியா இருந்தா 40 பி வரணும்னு அவசியம் இல்லை. இந்த 30 35ங்கிறது தான் எனக்கு தெரிஞ்ச ஒரு ஆவரேஜ் இருக்கும். ஒருவேளை வந்ததுன்னா 4500 ரூபாய் வரைக்கும் இந்த ஷேர் போறதுக்கு சான்சஸ் இருக்கு. அப்போ எவ்வளவு வரும்னா 25% CAGR. இன்னைக்கு இன்வெஸ்ட் பண்ணி 5வது வருஷம் எடுக்கிற அந்த growthக்கு அதை CAGRல தான் கால்குலேட் பண்ணணும். இயர் ஆன் இயர் நீங்க திருப்பி ரீஇன்வெஸ்ட் பண்ணிட்டே இருந்தீங்கன்னா எது யூஸ் பண்ணணும், XIR யூஸ் பண்ணணும். அது உங்களோட மொபைல்லயே வரும். எனிவே நம்ம ஐடியா என்னன்னா குறைஞ்சபட்சம் 15க்கு மேல இருக்கக்கூடிய எக்ஸ்பெக்டேஷன் இருக்கக்கூடிய அந்த நிறுவனங்களால் செலக்ட் பண்ணி இன்வெஸ்ட் பண்ணுங்க. ஓரளவுக்கு உங்களுக்கு ஐடியா கிடைச்சிருக்கு. இந்த ஃபார்மா இண்டஸ்ட்ரியில நம்ம எந்த மாதிரியான கம்பெனி செலக்ட் பண்றோம். ஏன்னா இது வந்து ஒரு 20,000 கோடி ஒரு மிட் கேப்பும் இல்லாம ஸ்மால் கேப்பும் இல்லாம அந்த ஒரு மீடியம் டேர்ம்ல இருக்கு இல்லையா? அந்த மாதிரியான கம்பெனிகள் எல்லாம் நம்ம வந்து என்ன பண்ண முடியும், நிறைய growthக்கு எடுத்துக்க முடியும். பட் ப்ரொபோசிஷனை கொஞ்சம் கம்மியாவே மெயின்டைன் பண்ணுங்க. ரொம்ப ஹெவியா இதில் வந்து லாக் பண்ண வேண்டாம். ஏன்னா மார்க்கெட் ஏறும்போது இது வெகு வேகமா ஏறும், இறங்கும் போதும் பாசிபிளி வெகு வேகமா குறையறதுக்கும் சான்ஸ் இருக்கு. கேர்ஃபுல்லா இருக்கணும் அப்படிங்கிறது தான். எனிவே கம்யூனிட்டியில் நிறைய பேர் ஜாயின் பண்ணியிருந்தீங்க. ஏற்கனவே நான் சொன்னது தான் 1000 பேருக்கு மேலே போனதும் ப்ரைஸ் ஏறும் அப்படின்ட்டு. பட் ஒரு 2 டேஸ்க்கு மட்டும் ஹோல்ட் பண்ணியிருக்கேன். ஏன்னா இப்போ 1050 மெம்பர்ஷிப் தாண்டி போய்கிட்டு இருக்கு. சரிங்களா? 1-2 பேர் நீங்கள் கேட்டதுனால நான் அதை வந்து ஹோல்ட் பண்ணி வச்சிருக்கேன். கண்டிப்பாக ஜாயின் பண்ணுறோம். டிஸ்கிரிப்ஷன் லிங்க் இருக்குது. இமீடியட்டாக பே பண்ணி ஜாயின் பண்ணிங்க. டைம் வேஸ்ட் பண்ணாதீங்க. நான் எப்பவுமே சொல்லுதான், ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு காசு பணம் கொடுத்து உதவி செய்தோட என்ன பண்ணலாம், இன்னும் நல்ல இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் ஐடியாஸ் கொடுக்கலாம். வாழ்க்கையில் சூப்பராக வருவாங்க அப்படின்னு. எனிவே அடுத்த ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.